வாழ்க்கையே கஷ்டம் வரும், ஆனால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். பாடுகள் வரும், ஆனால் என்னுடைய வாஞ்சை ஆண்டவர் தான், என் வாஞ்சை வார்த்தை தான், என் வாஞ்சை சபை தான். அப்படி இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? கவனிங்க, எப்படி இருக்கும்? இன் இங்கிலீஷ் ஸ்வீட். என்னங்க? ரொம்ப இனிமையாக இருக்கும். அதில் ஒன்று போட்டிருக்கிறேன், தமிழில் பாருங்கள். ஒருவரின் விருப்பத்தை பொறுத்தே வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. கொஞ்சம் புரிஞ்சது கஷ்டம். அவருடைய விருப்பத்தை பொறுத்து தான் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. நான் எதை விரும்பினா தான் என் வாழ்க்கை. நான் குடிய விரும்பினா அதான் என் வாழ்க்கை. நான் தூக்கத்தை விரும்பினா தான் என் வாழ்க்கை. நான் சம்பாதிக்கிறது தான் என் வாழ்க்கை. நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு விருப்பத்தை பொறுத்து தான் வாழ்க்கை எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வாழ்க்கை நல்லாவே அமையலைங்க. விருப்பம் நல்லா இல்லை, வாழ்க்கை நல்லா இல்லை. புரியுதா? விருப்பம் நல்லா இல்லை, வாழ்க்கை. திரும்ப சொல்கிறேன், ஏழ்மை வரலாம், வறுமை வரலாம், இல்லாமல் இருக்கலாம், சின்ன வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஒரு காலத்தில். இது நிரந்தரமே இல்லை. ஏழ்மை, வறுமை, இல்லாமை, இந்த அடிப்படைத்தை சந்திக்கப்பட முடியலையே, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் விருப்பமே உங்கள் வாழ்க்கையை உயர்த்திடும். எந்தன் வாஞ்சை உயர் செய்யும், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. அப்போ தேவன் பார்க்குறாரு, என்னுடைய விருப்பம் என்ன, என் வாஞ்சை என்ன. வெளியே சொல்லலாம், பரலோகம் தான் என் விருப்பம்னு, ஆனால் என் உள்ள சொல்லணும். என்னுடைய வாழ்க்கை, என் பேச்சு, என் நடை, என் உடை எல்லாமே உலக பிரகாரமாக 24 மணி நேரம் அதே தான். ஆனால் பாட்டு தெரியுமா? பரலோகமே என் சொந்தமே, இயேசு என் வாஞ்சை, அவரே என் பலன். இரவெல்லாம் சனிக்கிழமைக்கும் சீரியல் பார்க்குறான். சீரியல் பார்த்துட்டு கர்த்தாவே என் பலனே. எப்படி இது? ஆசையெல்லாம் நீர்தான ஐயா. நைட்டெல்லாம் சீரியல் பார்த்துட்டான், நைட்டெல்லாம் படம் பார்க்குறான். இங்கே வந்து ஆசையெல்லாம் நீர்தான ஐயா. ஆண்டவர் அவனை பார்த்து சிரிப்பார். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பாவம் பண்ணுறீங்க, அநியாயமாக வாழறீங்க, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணுற வாழ்க்கை உங்களே திருப்திப்படுத்தாது. இன்னைக்கு திருப்தியாக இருக்கலாம். திரும்ப சொல்கிறேன், உங்கள் விருப்பம் உங்களை, அதை மாற்றி சொல்கிறேன், நன்மையான விருப்பம், தேவனுக்கேற்ற விருப்பம் நிச்சயம் இங்கேயும் திருப்திப்படுத்தும், அங்கேயும் திருப்திப்படுத்தும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அதில் ஒரு வார்த்தை 19 கூட வருது. தீமையை விட்டு விலகுவது என்னங்க அது? அவனுக்கு அது பிடிக்காது. நீ நிறைய பேர் சபை பிடிக்கலையே,